ஏசாயா 44 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மீது என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மீது என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன். ஆண்டவர் கொடுத்த ஒரு அருமையான வாக்குத்தத்தம். நம்முடைய சந்ததியின் மீது தம்முடைய ஆவி ஆண்டவர் அளவில்லாமல் ஊற்றி, நம்முடைய சந்ததி, நம்முடைய சந்தானம், நம்முடைய பிள்ளைகள் யாவர் மீதும் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய சந்ததியில் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பித்தான் இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினார். ஏனென்றால் இன்றைக்கு அநேக குடும்பங்களை பார்க்கும் பொழுது ஒரு சில குடும்பங்களிலே தான் மெய்யான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணப்படுகிறது. குடும்பம் என்றால் ஒரு குட்டி மோட்சமாய் இருப்பது ஒரு சில குடும்பங்களில் தான் பார்க்க முடிகிறது. பெரும்பாலான மக்கள் சொல்லுகிற ஒரு காரியம், ரட்சிக்கப்பட்டு தேவனை பின்பற்றுகிற அப்படிப்பட்ட மக்களும் சொல்லுகிற ஒரு காரியம், என் குடும்பம் எனக்கு ஒரு நரகமாக இருக்கிறது, என் குடும்பம் எனக்கு இந்த வேதனையாக இருக்கிறது. அந்த குடும்ப வாழ்க்கையின் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் தான் இன்றைக்கு ஏராளம். ஆனால் ஆண்டவர் அதை விரும்பவில்லை. நாம் ஒரு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் அந்த குடும்பத்தில் ஆண்டவர் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தின் நிறைவு காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு பரிபூரண ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டிற்குள்ளே காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். கணவன் மனைவி அந்த உறவிலே, அங்க இருக்கிற வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், மாமியார் மருமகள் அல்லது மாமனார் மருமகள் உறவுகளிலே, பெற்றோர் பிள்ளைகளுடைய அந்த உறவுகளிலே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி. ஒரு வீடு என்று சொன்னால் அது தேவனுடைய பிரசன்னம் நிறைந்து ஒரு மோட்சத்தை அனுபவிக்கிற ஒரு இடமாக இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவேதான் நீங்கள் வேதத்தில் பாருங்கள், ஆதாமை ஆண்டவர் உண்டாக்கின போது அவன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல, அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை நான் உண்டாக்க வேண்டும் என்று தேவன் சொன்னாராம். நான் அவனுக்கு துணையாயிருக்கிறேன், அது போதும் என்று ஆண்டவர் நினைக்கவில்லை. ஆண்டவர் அவனோடு உலாவினது உண்மை, அவனை பிள்ளையை போல நேசித்து தகப்பனுடைய அன்பை காண்பித்தது உண்மை. ஆனாலும் ஆண்டவர் ஒரு ஏற்ற துணையை நான் உண்டாக்கி அவளை ஆசீர்வதிப்பேன் என்று ஏவாளை தேவன் உண்டாக்கி அந்த 2 பேரையும் குடும்பமாக தேவன் வைத்து அவளை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் நாம் அதை பார்க்கிறோம். குடும்பம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்பதை வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. உலக வழக்கத்தின்படி வந்தவுடைய சடங்காச்சாரம் அல்ல திருமண வாழ்க்கை என்பது. வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் அவருடைய திட்டத்தில் எழுந்த ஒரு காரியம் குடும்பம் என்பது. அவர்தான் குடும்பத்தை ஸ்தாபித்தவர், அவர்தான் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர். அப்படித்தான் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்தார். குடும்பத்தை அவர் உருவாக்கினார் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. முதலாவது அதை குறித்த உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். எங்க அப்பா அம்மா என்ன பார்த்தபடி கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்க்கையை கெடுத்து விட்டார்கள் என்று முறுமுறுக்கிற மக்கள் அநேகர் உண்டு. பிரியமானவர்களே, உங்களை உருவாக்கின தேவன் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை அமைத்திருக்கிறார் என்பதை முதலாவது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் திருமண வாழ்க்கையை ஆரம்பித்தவர். 2வது, அவர் திருமண வாழ்க்கையை சிறப்பித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் ஆயிரக்கணக்கான அற்புதங்களை செய்தார். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், சப்பானிகளை நடக்க பண்ணினார், மரித்தோரையும் எழுந்திருக்கும்படிக்கு ஆண்டவர் செய்தார். ஆனால் அவர் செய்த முதலாவது அற்புதம் என்ன? எங்கே அந்த அற்புதத்தை செய்தார்? நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். யோவான் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறபடி, ஒரு கல்யாண வீட்டிலே, ஒரு திருமண வீட்டிலே, ஒரு திருமண நாளிலே ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை செய்தார். குறைவை நிறைவாக்கி அங்கு இருந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அந்த குடும்பத்தை மகிழ பண்ணினார். உடைய வாழ்க்கையின் குறைவை அவர் நிறைவாக்குகிறவர். உடைய குடும்பத்திலே வந்திருக்கிற துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த குடும்பத்திற்கு கொடுத்தார். முதலாவது அற்புதத்தை ஒரு குடும்பத்திலே செய்து குடும்ப வாழ்க்கையை அவர் சிறப்பித்திருக்கிறார். குடும்ப வாழ்க்கை எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பதை ஆண்டவர் அங்கே விளங்க பண்ணி இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்திற்கு நீங்கள் வரும் பொழுது அவர் குடும்ப வாழ்க்கையை மகிமைப்படுத்தி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். மணவாளனாக அவர் வருகிறார்.
மணவாட்டியாக சபை எடுத்துக் கொள்ளப்பட்டு ஒரு கல்யாண விருந்து ஒழுங்கு செய்யப்படுகிறது என்பதாய் வேதம் சொல்லுகிறது. அதை ஒரு திருமண உறவுக்கு ஆண்டவர் சம்பந்தப்படுத்தி சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே தேவன் திருமண வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை அவர் மகிமைப்படுத்தி இருப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே நாம் ஆள்கிற இந்த குடும்ப வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது. நாம் எல்லாருமே ஒரு குடும்பத்திலே சம்பந்தப்பட்டவர்கள். குடும்பம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் குடும்ப வாழ்க்கையிலே சம்பந்தப்பட்டவர்கள். தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், ஒரு கணவனாய், மனைவியாய், பிள்ளைகளாக இருக்கலாம். நாம் எல்லாரும் ஒரு குடும்ப வாழ்க்கையிலே சம்பந்தப்பட்டவர்கள். ஆண்டவர் அப்படித்தான் இந்த உலகத்திலே மனு குலத்தை ஸ்தாபித்திருக்கிறார். ஆகவே இந்த குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷம், ஆண்டவர் குடும்பங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ண விரும்புகிறார். தேவனுடைய திட்டமாக அது இருந்தபடியினால் பிசாசினால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே இந்த சாத்தான் தேவனுக்கு விரோதமாக எழும்பி ஆண்டவர் உருவாக்கின இந்த குடும்பத்தின் உறவை கெடுக்க வேண்டும், இந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியை குலைக்க வேண்டும், இந்த குடும்பத்தின் புனித தன்மையை குலைத்துவிட வேண்டும் என்று பிசாசு இந்த கடைசி காலத்தில் மிக தீவிரமாய் செயல்படுகிறதை பார்க்க முடிகிறது. அவன்தான் இன்றைக்கு குடும்பத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய பிசாசனுடைய வல்லமைகளை அழித்து உடைய குடும்பத்தில் ஒரு மெய்யான சந்தோஷம், மகிழ்ச்சியை ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். நாம் அதை அறிந்து சத்துருவை நோக்கி நாம் எதிர்த்து ஜெபித்து மேற்கொள்வோமே ஆனால் நம்முடைய குடும்பம் குட்டி மோட்சமாக மாறும். நம்முடைய குடும்பத்தின் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். நம்முடைய குடும்பத்தின் மீது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். நம்முடைய குடும்பத்திற்குள்ளே தேவ சமாதானமும் மகிழ்ச்சியும் காணப்பட முடியும். குடும்பங்கள் அப்படி ஆசீர்வதிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? ஒரு கணவன் மனைவி, அவர்கள் தான் இந்த குடும்பத்திற்கு முக்கியமானவர்கள். அவள் எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றை சொல்ல நேரம் இல்லை. ஆனால் முக்கியமான சில காரியம், மனதில் வைக்க வேண்டிய காரியம், அதை நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். ஒரு கணவன் மனைவி, மாமியார் மருமகள், இதுதான் இன்னைக்கு அநேக குடும்பத்தில் பிரச்சனை கொண்டு வருகிற காரியம். அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? வெறுமன காலையில் எழும்பி ஒரு வேத வாசிப்பு, ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் ஜெபம், உபவாச ஜெபம், ஆண்டவருக்கு இந்த காணிக்கை கொடுத்து விட்டால் ஆசீர்வாதம் வந்து விடாது. இந்த வசனத்தின்படி வாழ வேண்டும். நாம் எப்படி வாழ வேண்டும் இந்த வேதத்தில் ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு எஜமான் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வேலைக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தலைவன், ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் இந்த வேதம் தெளிவாக பேசுகிறது. என்னது தேவனுடைய வார்த்தை. ஒரு குடும்பம் என்று வரும்போது அந்த குடும்பத்திற்கு தலைவனாயிருக்கிற கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மாமியார் மருமகள் எப்படி வாழ வேண்டும், எல்லாம் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதன்படி வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாக முடியும். ஆகவே இந்த நாளிலே முக்கியமான அந்த நபர்களை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது கணவன் மனைவி, அவர்கள் தான் இந்த குடும்பம். திருமணத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஆலயத்திலே ஜெபத்தோடு இணைக்கப்படும் போது அங்கு ஒரு புதிய குடும்பம் உருவாகிறது. அவங்க ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திற்கு அந்த தலையாக அந்த புருஷனை தேவன் வைத்திருக்கிறார். அந்த மனைவிக்கு தலையாக புருஷனை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அங்க ஒரு குடும்பம் ஆரம்பிக்கிறது. அதில் கணவனுடைய பங்கும் மனைவியினுடைய பங்கும் சொல்லப்படுகிறது. ஆனால் வேதத்தை கவனமாய் வாசிக்கும் போது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வசனம், கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். இந்த வசனங்களை வாசிக்கும் போது ஒரு கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 3 இடத்திலேயுமே மனைவிமார்களுக்கு தான் முதலாவது ஆலோசனை சொல்லப்படுகிறது. மனைவிகளே, நீங்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மனைவிக்கு தலை புருஷன், புருஷனுக்கு தலை கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறார். அப்ப தலைமையாயிருக்கிற புருஷனுக்கு தானே முதலாவது ஆண்டவர் ஆலோசனை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் மனைவிமார்களுக்கு முதல் ஆலோசனை கொடுத்திருக்கிறாரே என்று
நான் வேதத்தை புரட்டின பொழுது ஆவியானவர் ஒரு காரியத்தை, ஒரு வேத வசனத்தை தெளிவாக என் கண் முன்னால் நிறுத்தினார். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியற்றவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். ஒரு மனைவிக்கு தலை புருஷனாக இருக்கலாம், ஒரு குடும்பத்திற்கு தலையாக புருஷன் இருக்கலாம். ஆனால் குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பை மனைவியின் கையிலே தான் தேவன் கொடுத்திருக்கிறார். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், தன் குடும்பத்தை கட்டுகிறாள். புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். ஒரு பெண்ணால குடும்பத்தை கட்டவும் முடியும், இடிக்கவும் முடியும் என்று வேதம் சொல்கிறது. குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பு தான் பெண்களுக்கு தேவன் கொடுத்த பிரதானமான பொறுப்பு. எனக்கு அன்பானவர்களே, அந்த கணவன், பிள்ளைகள், அந்த குடும்ப உறவுகளை கட்டி எழுப்பி ஆண்டவருக்கு சாட்சியான ஒரு குடும்பமாய் நிறுத்துவதற்கு தான் தேவன் பெண்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். இயற்கையாகவே அந்த சுபாவங்களை தேவன் பெண்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய ஃபேக்டரியை ரன் பண்ணலாம், 1000 வேலையாட்களை வைத்து ஒரு ஃபேக்டரியை நடத்தலாம். ஆனால் ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டு வருவது சாதாரண காரியம் அல்ல. அது பெண்களுக்கு தான் அந்த சிறப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அவங்களாலதான் முடியும், அவங்களாலதான் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். அப்போ ஒரு குடும்பம் நன்றாக கட்டப்பட்டால்தான் சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும், சபை ஆசீர்வதிக்கப்படும். அப்போ ஒரு சமுதாயத்தின் ஆசீர்வாதமே பெண்கள் கையில தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பு. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் கைகளினால் வீட்டை கட்டுகிறாள், ஆனால் புத்தி இல்லாதவளோ இடித்து போடுகிறாள். நீங்கள் கட்டுகிறீர்களா, இடிக்கிறீர்களா என்று நீங்களே யோசித்து பாருங்கள். உங்களால கட்டவும் முடியும், இடிக்கவும் முடியும். நீங்கள் எவ்வளவு படித்தாலும் சரி, என்ன வேலை செய்து மாசத்திற்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் சரி, நான் படிப்பு என்ன, என்னுடைய வேலை என்ன. அந்த காலத்துலதான் பெண்கள் குடும்பம் அடுப்பங்கரையில் இருக்கணும், இப்ப அப்படி அல்ல என்று நீங்கள் பேசினால் பணம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவீர்கள். அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை இழந்து போவீர்கள். தேவன் உங்களை உருவாக்கி தேவன் உங்கள் கையில கொடுத்திருக்கிற முதலாவது பொறுப்பு குடும்பத்தை கட்டுவது. ஆதி நாட்களில் பெண்கள் வேலை செய்யாதபடி குடும்பத்திலே மாத்திரம் கவனம் செலுத்தினார்கள். ஆகவே குடும்ப உறவுகளிலே நல்ல ஒரு ஆசீர்வாதம் காணப்பட்டது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் 2 பேரும் சம்பாதிக்காம வேலை செய்யாமல் முடியாது. ஆகவே பெண்கள் அதிகம் படித்து வேலை செய்து நிறைய சம்பாதிக்கிற சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஆகவே அநேகர் நினைக்கிறாங்க, நாங்களும் படிக்கிறோம், நாங்களும் வேலை செய்யறோம், நாங்களும் இனிமேல் ஏன் அப்படி இருக்க வேண்டும் என்ற தவறான எண்ணம் அநேக பெண்களுக்குள்ளே விதைக்கப்படுகிறது. ஆனால் உங்களை உருவாக்கின தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? முதலாவது நீ குடும்பத்தை கட்ட வேண்டும். நீங்கள் செய்கிற வேலை குடும்பத்தை கட்டுவதற்கு இடைஞ்சலாக இருந்தால் அந்த வேலையை தூக்கி எறிய நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். உடைய குடும்பத்தை கட்டுவதற்கு உடைய வேலை பாதிக்கப்படாதபடிக்கு, வேலை நிமித்தம் குடும்ப உறவுகள் பாதிக்கப்படாதபடி பெண்கள் அதிலே ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் எவ்வளவு பணத்தை சம்பாதித்தும் ஒரு நாள் வேதனையிலும் கண்ணீரிலும் தான் இருக்க வேண்டியது வரும். அப்படிப்பட்ட அநேக பெண்களை என் ஊழிய பாதையிலே சந்திக்கிறேன். எவ்வளவு பணம் சம்பாதித்து பிள்ளைகளை வைத்துக் கொண்டு இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லாதபடி, நிம்மதி இல்லாதபடி அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. உங்களை குறித்து தேவனுடைய திட்டம், முதலாவது நீங்கள் குடும்பத்தை கட்ட வேண்டும். உடைய கணவன், பிள்ளைகள், குடும்பம், அதில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் செய்கிற வேலை குடும்பத்தை கட்டி எழுப்ப தடையாக இருக்க கூடாது. அதற்கு தான் முதலிடம். தேவன் உங்களை சிருஷ்டித்ததின் நோக்கம், உங்களுக்குள்ளே அந்த சுபாவங்களை கொடுத்ததின் நோக்கம் குடும்பத்தை கட்டி எழுப்ப. ஆகவே ஒவ்வொரு சகோதரிமார்களுக்குள்ளும், வாலிப பெண் பிள்ளைகளும் உடைய மனதை வேத வசனத்திற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய முதல் பொறுப்பு குடும்பத்தை கட்டி எழுப்புவது. அதுக்குத்தான் தேவன் என்னை இந்த உலகத்திலே பெண்ணாக சிருஷ்டித்திருக்கிறார். என்னால் தான் அதை செய்ய முடியும் என்று ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆனால் இந்த மனைவிமார்களுக்கு தேவன் சொல்லுகிற ஒரு ஆலோசனை பாருங்கள். அந்த 3 இடத்திலும் மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். மனைவி இந்த ஒரே ஒரு காரியத்தை மனதில் வைத்திருந்தாலே உடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் முடிவை கண்டுவிட முடியும். ஆண்டவர் அங்கே உதவி செய்ய முடியும். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்,
24ஆம் வசனம் சொல்லுகிறது, எந்த காரியத்திலும் உங்களுடைய புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் உண்டு. தன் மனைவியை ரொம்ப நேசிக்கிறவர், ரொம்ப அன்பு, குடும்பத்தின் மீது ரொம்ப அன்புள்ளவர், மனைவி பிள்ளைகள் மீதெல்லாம் அன்புள்ளவர். ஒரு நாள் அவர் துக்கத்தோடு கூட என்னை பார்க்க வந்த போது மிகுந்த ஒரு துக்கத்தோடு வந்தார். என்ன ரொம்ப துக்கமாய் காணப்படுகிறீர்கள் என்று நான் கேட்டேன். அவர் சொன்னார், திடீர்னு எனக்கு கோபம் வந்துட்டு என் மனைவியை நான் கை நீட்ட அடிச்சிட்டேன்னு சொன்னார். என்னால நம்பவே முடியல அதை. ஏன்னா அவர் அவ்வளவு குடும்பத்தை நேசிக்கிறவர், மனைவி பிள்ளைகளை நேசிக்கிறவர். மனைவி அடிச்சிங்களா? எப்படி? இது எப்படி நடந்திருக்க முடியும் என்பதாக நான் கேட்டேன். அவர் சொன்னார், நான் சொல்லதை திருப்பி திருப்பி எதிர்த்து பேசிக்கொண்டே இருந்தாள். ஒரு கீழ்ப்படியாதபடி நான் சொல்றதுக்கு எதிர்த்து பேசிக்கொண்டே இருந்தான். சட்டுன்னு எனக்கு கோவம் வந்துட்டு, ஒரு நாள் நான் அப்படி நடந்து கொண்டதில்லை, இந்த கோவத்துல நான் அடிச்சுட்டேன். வேதனைப்பட்டு கொண்டு வந்து சொன்னார். அது நிமித்தமுடைய மனசாட்சி வாதித்து துக்கப்பட்டு கொண்டு வந்து சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனைவியுடைய கீழ்ப்படிதல் தான் குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வர முடியும். நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது, விதண்டாவாதம் பேசும்போது, அது குடும்பத்தினுடைய உறவிலை பாதிப்பையும் விரிசலையும் உண்டாக்கிவிடும். ஒரு சமயம் ஒரு ஊழியத்திற்கு போய்விட்டு வந்த சமயத்தில் ஒரு கணவன் மனைவியை சந்தித்தோம். ஒரு அழகான கை குழந்தை அவளுக்கு இருந்தது. அந்த சகோதரர் என்னிடத்திலே தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு சொன்னார், பிரதர், நான் ஒரு பயங்கரமான முரடன், நான் ஒரு துன்மார்க்கம், யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் வாலிபனா இருக்கும் போது எங்க அப்பா அம்மா என்னை கண்டு பயப்படுவாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, இவங்கிட்ட யாரு வந்து கஷ்டப்பட போறாங்களோ, யாரு இவங்கிட்ட வந்து ஒரு மனைவியாக வந்து வேதனைப்பட போகிறாளோ என்று சொல்லி என் தாயார் என்னை பார்த்து சொல்லுவாங்க, அவ்வளவு நான் முரடன். ஆனா என்னுடைய மனைவி என்று அறிமுகப்படுத்தினார். இந்த மனைவி வந்த பிறகு என் வாழ்க்கை மாறிவிட்டது. இயேசு என் வாழ்க்கையை தொட்டார், மாற்றிவிட்டார். நான் கேட்டேன் எப்படி என்பதாக. நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும். ரொம்ப வித்தியாசமான சுபாவம் உள்ளவன். ஆனா என்னுடைய மனைவியினுடைய அன்பு, அவருடைய சாந்தம், நான் என்ன பேசினாலும் என்ன கோபப்பட்டாலும் அமைதியா இருந்து விடுவாள். அவள் பொறுமையாய் இருப்பாள், ஜபம் பண்ணுவாள், வேதம் வாசிப்பாள். நான் என்ன பண்ணிட்டு வந்தாலும் அன்பு காண்பித்து ஆண்டவருடைய அன்புக்குள்ள என்னை கொஞ்சம் கொஞ்சமாய் வழி நடத்தி இன்னைக்கு நான் மனிதனாய் மாறி இருக்கிறேன். மிருகமாயிருந்த என்னை என் மனைவி மனிதனாய் மாற்றி இருக்கிறாள் என்று பெருமையோடு சாட்சியாக சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, குடும்பத்தை கட்டுகிற ஒரு பொறுப்பை தேவன் பெண்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். நீங்கள் தான் அதை செய்ய முடியும். என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிதல் மூலமாக நீங்கள் அதை செய்ய முடியும். பிரியமானவர்களே, ஒரு சகோதரி சொன்னாங்க என்கிட்ட பேசும்போது, மனைவி புருஷனை கீழ்ப்படின்னு சொல்றீங்களே, என் கணவர் ரட்சிக்கப்படவே இல்லை, அவருக்கு நான் ஏன் கீழ்ப்படியணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். எனக்கு அப்பதான் ஒரு யோசனை, அப்படி ஒரு கேள்வி இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் அவங்கள பார்த்து கேட்டேன், உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்படாவிட்டால் நீங்கள் கீழ்ப்படிய தேவையில்லை என்று வேதத்துல சொல்லி இருக்குதான்னு கேட்டேன். அவங்க வாக்குவாதம் பண்ணினாங்க. ரட்சிக்கப்படாத புருஷனுக்கு ஜபத்தை பத்தி இதை பற்றிலாம் என்ன தெரியும், அவருக்கு எப்படி நான் கீழ்ப்படுகிறது? நான் சொன்னேன், 1 பேதுரு 3 அதிகாரத்தில் இருக்குது, உங்களுடைய நடக்கையை பார்த்து ரட்சிக்கப்படாத கணவர் ரட்சிக்கப்படுவான்னு வசனத்துல சொல்லி இருக்கிறது. அவருக்கும் நீங்க கீழ்ப்படியணும். அவர் ரட்சிக்கப்பட்டவரோ ரட்சிக்கப்படாதவரோ குடிகாரனோ எப்படி இருந்தாலும் சரி, நீங்க கீழ்ப்படிந்து நடக்கும்போது உங்க மூலமா அவர் ரட்சிக்கப்படுவார் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். பிரியமானவர்களே, கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட உங்களுடைய கணவருடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். என் கணவர் ரட்சிக்கப்பட துன்மார்க்கரா இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். உங்களை கொண்டு கர்த்தர் அவரை மாற்ற முடியும் என்று 1 பேதுரு 3 அதிகாரம் முதல் 2 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவளாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். நீங்க அவளை போதிக்க தேவையில்லை. சிகரெட் பிடிக்காதுங்க, சினிமாவுக்கு போகாதங்க, இப்படி டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காதுங்க, நீங்க இப்படி இருந்தா குடும்பம் விளங்குமா, நீங்க மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும்
இதெல்லாம் சொல்லுவதை எந்த ஆண்களும் விரும்ப மாட்டாங்க. நீ எப்ப அப்படி பேசுறீங்களோ அவர் ரட்சிக்கப்படவே முடியாது, வேறு பக்கமாவே போய் கொண்டிருப்பார். போதனை இன்றி உங்களுடைய நடக்கையை பார்த்து அவர்கள் மனம் திரும்பும்படி கர்த்தர் செய்வார். உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். நீங்க அவளுக்கு போதிக்காதபடி வாழ்ந்து காண்பிக்கும் போது உடைய நடக்கையை பார்த்து தேவன் அவருடைய வாழ்க்கையை மாறும்படி கிரியை செய்வார் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். திருமணமாகி அந்த சகோதரி வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க நல்லா ரட்சிக்கப்பட்டு வாலிப வயதிலேயே கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள். கணவர் கிறிஸ்தவர் தான், பக்தி உள்ளவர் தான், ஆலயத்துக்கெல்லாம் போவார். ஆனா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்துட்டா ராத்திரில 2-3 ஃப்ரெண்ட்ஸ் அவர் வீட்டுக்கு வருவாங்க. மதுபான பாட்டிலோடு வருவாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவருடைய வீட்டுல 4-5 ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து ஜாலியா பேசி குடிப்பாங்க. இது அவருடைய பழக்கம். வெளியெல்லாம் போய் கலாட்டம் பண்ண மாட்டார். அவர் குடிக்கிறது மற்றவங்களுக்கு அதிக பேருக்கு தெரியாது. ஆனா வீட்டுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஸுகள் மாத்திரம். தன் மனைவியை சொன்னார், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, நாங்கெல்லாம் கொஞ்சம் ஜாலியா சந்தோஷமா இருக்க போறோம், நீ கொஞ்சம் அந்த கறியெல்லாம் வறுத்து கொண்டு வந்து வை என்று சொன்னார். இந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டவர்கள் புருஷனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவங்க மதுபானம் அருந்துவதற்கு என்னென்ன புருஷன் சொன்னார் எல்லாவற்றையும் சமைத்து கொண்டு வந்து வைத்து விட்டு உள்ளே போய்விட்டார்கள். இந்த கணவனை ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து நடுராத்திரி வரைக்கும் குடித்து பேசி ஒரு சந்தோஷமா இருந்துட்டு கடந்து போனார்கள். இப்படி 1 வாரம் 2 வாரம் சில வாரங்கள் கடந்தது. அந்த மனைவி ஒரு நாளும் புருஷனிடத்துல போய் ஏன் இப்படி குடிக்கிறீங்க, துர்மார்க்கனா நடக்கிறீங்க ஒன்னும் பேசல. நீங்க குடிக்கிறதுக்கு நாயா சமைச்சு தரணும் கேள்வி கேட்கவும் இல்லை. பொறுமையாய் செய்துவிட்டு உள்ள போயிடுவாங்க. 2-3 வாரம் கழிந்தது. ஒரு நாள் இந்த கணவர் தன் மனைவி வீட்டுக்குள்ள என்ன செய்கிறாள் என்று பார்க்க அவர் எழும்பி உள்ளே போனார். உள்ளே போன போது அந்த சகோதரி முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவரே, என் கணவரை இந்த பாவ பிடியிலிருந்து விடுதலையாக்கும், இந்த பாவ பழக்கத்திலிருந்து அவரை விடுதலையாக்கும், இந்த கெட்ட நண்பர்களிடத்திலிருந்து விடுதலையாக்கும் என்று அழுது கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்ததை பார்த்தா. அந்த காட்சியை பார்த்த உடனே அவருடைய உள்ளம் உடைந்தது. ஆவியானவர் அங்கே கிரியை செய்தா. என் மனைவி எல்லாவற்றையும் எனக்கு செய்துவிட்டு அவள் போய் கண்ணீர் விட்டு எனக்காக ஜெபிக்கிறாளே, அன்றைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தா. இனிமேல் மதுபானம் வேண்டாம், குடிக்கிற நண்பர்களும் இந்த வீட்டிற்கு வர வேண்டாம் என்று அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. மனைவியினுடைய அந்த நடக்கையும் ஜெபமும் அந்த புருஷனுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தான் குடும்பத்தை கட்ட முடியும், உங்களுக்கு தான் அதில் முக்கியமான பொறுப்பு இருக்கிறது என்பதாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, புருஷருக்கு கீழ்ப்படுகிற காரியத்தை குறித்து வேதம் சொல்லும் போது எபேசர் 5:33 வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல தன் மனைவியினிடத்தில் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவுள். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனைவி புருஷனிடத்திலே பயமும் பக்தியும் உள்ளவளாய் இருக்க வேண்டும் என்பதாக வேதம் சொல்லுகிற பயம். ஆண்டவர் எனக்கு தலையாக கொடுத்திருக்கிறார் என்கிற ஒரு பயம். தேவன் அவரை தலையாக வைத்திருக்கிறார். தேவன் எனக்கு கொடுத்த குடும்பம் அந்த பயமும் பக்தியும் காணப்பட வேண்டும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு அநேக பெண்கள் மனசுல என்ன விதை விதைக்கப்படுகிறது? அப்படி கீழ்ப்படிவதெல்லாம் அடிமைத்தனம், பெண் அடிமைத்தனம், பெண் அடிமைத்தனம் கூடாது என்று தவறான விதைகள் பெண்கள் உள்ளத்திலே, வாலிப பிள்ளைகள் உள்ளத்திலே விதைக்கப்படுகிறது. ஒரு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிவது அடிமைத்தனம் அல்ல. முதலாவது அதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிவதனால் அவள் புருஷனுக்கு அடிமை அல்ல. அப்படி வேதம் சொல்லவில்லை. ஒருவரும் ஒருவருக்கும் அடிமை அல்ல. அந்த கீழ்ப்படிதல் என்பது அடிமைத்தனம் அல்லது அழகு என்பதாக வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 3:6 3-4 வசனத்தை வாசிக்கிறேன். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறார்.
ஒரு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிவது அலங்காரம், அது அழகு என்பதாக வேதம் சொல்லுகிறது. அது அடிமைத்தனம் என்று தவறான காரியத்தை பிசாசு பெண்களுடைய மனதிலே விதைத்துக் கொண்டிருக்கிறான். இல்லை பிரியமானவர்களே, ஒரு புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருப்பது அழகு. அதுதான் பெண்களுக்கு அழகு என்று வேதம் சொல்லுகிறது. அவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி பெண்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். அதை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, குடும்பத்தை நான் கட்டி எழுப்ப, என் குடும்பத்தை உமக்கென்று நான் எழுப்ப, என் அமைதலும் சாந்தமும் உள்ள ஆவியை எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டும். ஆபிரகாம் சாராளையும் ஆண்டவர் அழைத்தார். சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே அழை என்று அழைத்து கீழ்ப்படிந்திருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறார். ஆண்டவனே என்று அழைத்து கீழ்ப்படிந்திருந்தாளாம். அப்படி கீழ்ப்படிந்து வாழ்ந்து காண்பித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப மாடனா என்ன வந்துட்டு பெயர் சொல்லி சொடகு போட்டு கூப்பிடுறாரு புருஷனை. எங்க மரியாதை வரும், எங்க பயபக்தி வரும், எங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்? ஒரு பயமும் பக்தியும் காணப்பட வேண்டும். ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் தேவ சமூகத்திலே. ஆனா அதே சமயத்துல தலையாக தேவன் வைத்திருக்கிறார் என்ற உணர்வு உள்ளத்திலே காணப்பட வேண்டியது அவசியம். வேத வசனத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பத்துல சமாதானமும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் இருக்க முடியும். இந்த கீழ்ப்படிதல் வர வேண்டுமானால் சங்கீதம் 45:10-11 வசனம் சொல்லுகிறது. குமாரத்தையே நீ கேள் என்று வேதம் ஒரு அருமையான காரியத்தை அங்கு எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 45ஆம் சங்கீதம் 10-11 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகிலே பெரியப்படுவார். திருமணமான பிறகு ஒரு மனைவி சொந்த வீட்டையே நினைத்து கொண்டு அதையே பேசி கொண்டிருக்க கூடாது. எங்க அப்பா என்ன எப்படி வச்சிருந்தா தெரியுமா, எங்க அண்ணன் எப்படி வச்சிருந்தா தெரியுமா, எங்க குடும்பம் எப்படி இருந்தது தெரியுமா என்று வாழ வந்த புருஷனோடு வாழ்கிற இடத்துல பேசினால் புருஷனுக்கு மனைவி மேல அன்பு வராது, வெறுப்பு வரும். அந்த குடும்பத்தின் மீது வெறுப்பு வரும். அன்பை நீங்க சம்பாதிப்பதற்கு பதிலாய் வெறுப்பை உண்டாக்கி கொண்டு இருக்காதபடிக்கு வேத வசனம் சொல்லுகிறபடி நடந்து கொள்ளுங்கள். தகப்பன் வீட்டை மறந்து விடுங்கள். அதற்காக பெற்றோரையே மறந்து அங்கேயே போக கூடாது என்று வேதம் சொல்லவில்லை. அதையே நினைத்து கொண்டிருக்காதிருங்கள் என்பதாக. ஆனா இன்னைக்கு நிறைய பெற்றோர் மகளை திருமணமாகி அனுப்பும் போதே மகள் மறக்காம இருக்குன்னு செல்போன் வாங்கி கையில கொடுத்த மகளே அப்பப்ப என்று பேசிக்கிட்டே இரு. இந்த செல்போனால பிரிந்த குடும்பங்கள் எனக்கு தெரியும். 1, 2 இல்ல 3, 4 குடும்பத்தை நான் சமீபத்துல பார்த்தேன். என்னன்னு கேட்டா 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை அம்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இங்க இருந்து மகள்கிட்ட டைரக்ஷன் கொடுக்கறது. அவங்க சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, புருஷன் ரொம்ப நல்ல ஆளுதான், மாமியாரு பொல்லாத ஆளு நம்பிராத. உன் புருஷன் ஒரு ஆளுதான் அந்த வீட்டிலே நல்ல ஆளு. ஒரு தவறான விதை அந்த பிள்ளை உன் மனசுல போட்டு நல்ல வாழக்கூடிய பிள்ளையுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதே இந்த பெற்றோர் தான். ஜாக்கிரதையா இருங்க. உலகம் முழுவதிலும் ஒரு கணக்கெடுப்பு செய்தாங்க. குடும்பங்கள் இன்னைக்கு விவாகரத்து வர காரணம் என்ன, கணவன் மனைவி பிரிந்து போக காரணம் என்ன? அதுக்கு பல காரணங்கள்ல 80% பேர் பெற்றோர் என்று கணக்கிட்டு இருக்கிறாங்க. குடும்பம் உடையறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 80% பேர் பெற்றோர்னாலதான் குடும்பம் உடைக்கப்படுகிறது என்று கண்டுபிடிச்சிருக்கிறான். பெற்றோர் தலையிடாம இருந்தாலே குடும்பங்கள் சரியாகிரும். அவங்க ஜெபம் பண்ணி ஆரம்ப காலத்துல கொஞ்சம் பிரச்சனை வந்தாலும் எழும்பி அவங்க வந்துருவாங்க. இவங்க உள்ள நுழைஞ்சி அநேக குடும்பத்தை கெடுத்து குடும்பத்தை உடைத்து போடுகிறதை பார்க்கிறோம். தயவு செய்து பெற்றோர் அதை செய்யாதிருங்க. பிள்ளைகளும் குடும்பத்தை விட்டு நீங்கள் திருமணமாகி போகும் பொழுது பாருங்க. சமீபத்தில் ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு விளக்கம் கொடுத்தார். பிரதர், குழந்தை பிறந்த உடனே தாய்க்கும் அந்த குழந்தைக்குள்ள ஒரு உறவு தொப்புள் கொடி. உடனே டாக்டர்ஸ் அதை கட் பண்ணுவாங்க. அதை கட் பண்ணாட்டா குழந்தையினுடைய உயிருக்கு ஆபத்து. அதை கட் பண்ணாதான் அந்த குழந்தை ஆரோக்கியமா வளர முடியும். இல்ல என் தாய்க்கு எனக்குள்ள கனெக்ஷனை கட் பண்ண கூடாதுன்னு இருந்தா அப்படி வாழ முடியாது. அதே மாதிரி எப்போ ஒரு பெண் திருமணமாகி புருஷன் வீட்டுக்கு போகும்போது அந்த உறவை கட் பண்ணணும், அதுக்கு இடம் கொடுக்கணும். அந்த உறவை எப்பவும் வைத்து கொண்டே இருந்தால் அது குடும்ப உறவை பாதிக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை கொண்டு வர பல காரணங்களில் அது முக்கியமான காரணம் என்பதாக சொல்லப்படுகிறது.
அன்னைக்கு பெற்றோர் அதை விட்டு கொடுக்கணும், பெண்கள் அதை புரிந்து கொள்ளணும். அதை விட்டு விலகி புருஷனோடு ஐக்கியமாகி அந்த குடும்பத்தோடு ஐக்கியமாகி அந்த குடும்பத்தை கட்ட வேண்டும். தேவன் ஒரு புதிய குடும்பத்தை உலகை தந்திருக்கிறார் என்ற உணர்வு காணப்பட வேண்டும். இதுதான் என் குடும்பம், இங்குதான் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார், இந்த குடும்பத்தை கட்ட தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று அர்ப்பணிக்கும் போது அந்த குடும்பம் கட்டப்படும். ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நான் எங்க தவறு செய்திருக்கிறேன், எங்க தவறு செய்து கொண்டிருக்கிறேன். மனைவிமார் ஒப்பு கொடுங்க, கீழ்ப்படி ஒப்பு கொடுங்க. கணவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க, கனம் கொடுக்க. அவர்தான் தலை என்று, அவங்க குடிகாரனாவே இருக்கட்டும், அவர்தான் அவங்க தலை, மாற்ற முடியாது. அதான் வேதம் சொல்லுகிறாரு. அவர் ரட்சிக்கப்படாதவரா இருக்கட்டும், அவர் தான் உங்களுக்கு தலை. அதுக்கு ஒப்பு கொடுங்க, அவர் ஆண்டவர் மாத்திடுவார். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர், குடும்பத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறீர். உம்முடைய வசனத்தின்படி வாழ்வதற்கான இருதயத்தை ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் தாரும். ஒவ்வொரு மனைவிமாரும் தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கவும், நேசிக்கவும், புருஷனை தலையாக எண்ணி மரியாதை செலுத்தவும், அடங்கி இருக்கவும் நீர் இருதயத்தை கொடுப்பீராக. புருஷனுடைய இருதயத்தை காயப்படுத்தி வேதனைப்படுத்தாதபடிக்கு அன்பினாலே நடந்து கொள்ளுகிற இருதயத்தை கொடுப்பீராக. காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிற புருஷன்மாருடைய இருதயங்கள் காயங்களை ஆற்றி அவளை சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுப்பீராக. உடைந்து கிடக்கிற குடும்பங்கள் இணைக்கப்படட்டும், பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் திரும்ப கட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் நிறைவா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.